நகரம். தனது இயல்பான நாளில் மக்கள் தங்கள் வேலைகளில் இருக்க இயேசு சீடர்களுடன் நகரின் வாசல் நோக்கி வந்து கொண்டிருந்தார். ஆனால் எதிரே ஒரு வேறுபட்ட காட்சி அவரை எதிர்கொண்டது. ஒரு பெரிய மக்கள் கூட்டம் நகர வாசல் நோக்கி வந்தது. முன்னிலையில் ஒரே மகனை இழந்த விதவை கண்களில் கண்ணீருடன் நடந்தாள். கணவனை ஏற்கனவே இழந்திருந்த அவள் இப்போது தன் வாழ்வின் ஒரே ஆதரவாக இருந்த மகனை இழந்திருந்தாள். இயேசு தூரத்தில் இருந்து அந்த ஊர்வலத்தை பார்க்கிறார். அருகே செல்கிறார். இயேசு அவளது துக்கத்தை கண்டார். அவர் அவள் வேதனையை உணர்ந்தார். மெதுவாக அவளிடம் சென்று பாசமுடன் கூறினார், அழ வேண்டாம். இயேசு இறந்த இளைஞனின் உடல் வைக்கப்பட்ட பலகைக்கு அருகே சென்றார். மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். இயேசு முன் வந்து அந்த பலகையை தொட்டார். இறுதி ஊர்வலம் நின்றது. அனைவரும் அவரது செயலை கவனித்தனர். பின்னர் இயேசு உறுதியுடன் கூறினார், இளைஞனே, எழுந்திரு. ஒரு நொடி அமைதியாக இருந்தது. ஆனால் அடுத்த கணம் மரணத்தின் இருளிலிருந்து அந்த இளைஞன் உயிரோடு எழுந்தார். மக்கள் வியப்புடன் பார்த்தனர். மகிழ்ச்சியால் கண்கள் பளிச்சிட விதவை தனது மகனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். துக்கத்தின் கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியின் கண்ணீராக மாறியது. மக்கள் எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு இரக்கமும் அன்பும் நிறைந்தவர். அவர் மரணத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவர். துன்பத்தில் இருக்கும் எவரையும் அவர் பார்ப்பார். அவரால் மட்டுமே ஒருவனை உயிரடைய செய்ய முடியும். இன்று நம் வாழ்க்கையிலும் ஏமாற்றம், துக்கம் இருக்கலாம். ஆனால் இயேசு வரும்போது ஜீவனும் மகிழ்ச்சியும் திரும்பி வரும். அவர் நம்மை மறக்கவில்லை. அவர் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கை வைத்திருங்கள்.